1 டம்ளர் அரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா 1, வரமிளகா 1 போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கின பிறகு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா வணக்கிக்கோங்க உப்பு போட்டு. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் வேணும். 1 டம்ளர் தயிரும் 1 டம்ளர் தண்ணியும் கலந்து விட்டுட்டு இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. நல்லா வந்த பிறகு நல்லா கொதித்த பிறகு அரிசி வறுத்த மாவு எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க, கலக்காதீங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நீங்கள் நடுவில் கலக்க வேண்டாம். நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி மாற்றி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி